லாஸ்ட் டைம் வந்துட்டு வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு சில ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சென்னைக்கு கொண்டு வந்திருந்தேங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ அம்மா வீட்டு பக்கத்தில் ரொம்ப நிறையாவே கிடைக்கும். ஸோ இது டீ போடுறதுக்கு, ஸோ ஸோ ஒரு சில ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாமே செய்கிறதுக்காக இந்த மாதிரி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கொடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா படர்ந்துருக்கும். அது இல்லாமல் கோவக்கீரை அண்ட் கோவக்காய் எல்லாமே வந்துட்டு நேச்சுரலாக கிடைக்குங்க. அண்ட் முருங்கைக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மலிவாக கிடைக்கும். ஸோ அதெல்லாமே நான் ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அம்மா தான் இதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. மாமியார் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, புளி, மிளகாய் இதெல்லாம் கொடுத்துட்ருவாங்க. அம்மா வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரைன்னு சொல்லிட்டுங்க. ஸோ அந்த டைமில் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இதை நல்லா எனக்கு காய வச்சு எடுத்து கொடுத்து பவுடரும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம தோசை மாவு, ரசம் அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சட்னியாக துவையெல்லாம் வந்து கூடி நம்ம செஞ்சுக்கலாங்க. இன்னொன்று எனக்கு இட்லி பொடி மாதிரி கூடி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. கருவேப்பிலை இட்லி பொடி, இந்த மாதிரி முடக்கத்தான் கீரையில் வந்துட்டு இட்லி பொடி. ஸோ மகிழ்க்கும் வந்துட்டு இட்லிக்கு தோசைக்கெல்லாமே கொடுத்தோம்னா அவனும் நல்லா சாப்பிடுவான். ஸோ இந்த மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்ம வந்ததுக்கப்புறம் எல்லாமே டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பதிலாக வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ப்ரீவியஸாகவே நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலாக கிடைக்கிறக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஹைலைட்டாக காமிச்சிட்டு இருக்கிறதுல இன்னொன்று நீங்கள் நிறையா கவனிச்சிருப்பீங்க. கையில் வந்துட்டு பலன்னு மருதாணி தெரியுது. ஊருக்கு போனால் எப்பயுமே இப்படி தாங்க. இங்கே நான் சென்னையில் இருக்கும்போது கூட மெஹந்தி யூஸ் பண்ணிப்பேன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரலான ஹென்னா வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லேயே வந்துட்டு மருதாணி இருக்கும், மாமியார் வீட்லேயே இருக்கும். சென்னையில் இருக்கும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வச்சுப்பேன். எப்போல்லாம் கோயம்புத்தூர் போகிறேனோ அப்போ மாமியார் வீட்டுக்கு போனாலும் வச்சுப்பேன். அண்ட் வந்துட்டு அம்மா வீட்லேயும் வந்துட்டு வச்சுப்பேங்க. அது சிம்பிளாக நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மருதாணியில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த திப்பியும் எந்த குச்சியும் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா இளந்தலையாக வந்து பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தூசி எதுவும் இருக்கக்கூடாது. அதனால தான் மருதாணி தலை பொரிச்சு வச்சதை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒரு அரை லெமன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2 பாக்கு வந்துட்டு கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கடைகளில் கேட்டாலே கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பல்ஸ் மோடில் அரைச்சி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சட்னி பவுடர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஸோ இது சட்னி நினச்சிடாதீங்க, மருதாணி தான். இந்த மாதிரி நம்ம செய்யும் போதே பார்த்திங்கன்னா என் கை நல்லாவே வந்துட்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அதனால வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கோயம்புத்தூர் போகும்போது எல்லாமே இந்த சேவை சாப்பிடாம நாங்கள் சென்னை ரிட்டர்ன் வந்ததே இல்லைங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் இந்த மாதிரி நான் வச்சுட்டு படுத்துட்டேன். ஸோ இது வந்து நாங்கள் மே மந்த்து 1 மந்த் லீவில் போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்துட்டு இது வச்சதுங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 days அந்த மாதிரி வரும். காலங்காத்தால் எந்திரிச்சு அதை வாஷ் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. எனக்கே பார்த்ததும் நல்லா அப்படியே பிரைட் கலரில் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. ஸோ இது வந்து